ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கயல். இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு சாண்ட்விச் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ சாண்ட்விச் அப்படின்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேனில் கீ ஆர் பட்டர் ஆர் எடுத்துக்கணும். அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க சாண்ட்விச் பிரெட் ஸ்லைஸை நம்ம வச்சுக்கணும். ஸோ நார்மல் பிரெட் ஸ்லைஸ் வேறு, சாண்ட்விச் பிரெட் ஸ்லைஸ் வேறு. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சாண்ட்விச் பிரெட்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பேனில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அத்தனை பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கீனாலும் பட்டர்னாலும் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் லைட்டாக சால்ட் அண்ட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவாங்க, அதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் கேரட், ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு ஹாஃப் குக் பிடிக்கும், சில பேர்த்துக்கு நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை, குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கு மேலே சீஸ் வைக்கணும். ஸோ சீஸ் ஸ்கொயர் ஷேப்லேயே கிடைக்கும். நாங்கள் க்யூப் ஷேப்பில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதை நான் கட் பண்ணி மேலே சின்ன சின்ன துண்டுகளாக நான் வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வைக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு மேலே சீஸ் வைக்கிறதுனால வைக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ அதுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிற மாதிரி 2 பக்கமும் திருப்பி வைக்கணும். ஸோ உள்ளே இருக்க ஸ்டஃப் நமக்கு வெளியே வராத மாதிரி நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா எப்படின்னா, நம்ம பிரெட் ஸ்லைஸ் இருக்குது இல்லைங்களா, அது 2 பக்கமும் வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் ஆர் எனிதிங் மேலே வச்சு நம்ம நல்லா சூடான இல்லைன்னா ரொம்ப வெயிட்டான பொருளை மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டஃப் வெளியே வராது. ஸோ கீழே கொஞ்சம் ஃப்ளேம் சிம்மில் நம்ம வச்சிடணும். ஸோ சூடாக நல்லா கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அது ஸ்டஃப் வெளியே வராது. ஸோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.